Hello my viewers. எஸ் உங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ரொம்ப வருஷம் சாரி எனக்கு அப்படி தான் இருந்தது. 1.5 month அந்த வீடியோ போல் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து அஃபெக்ட் ஆனதுனால அந்த ஃப்ளட் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, என் அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நீ என் வீடியோ போட்டு உங்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்துகிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான் என் வீடியோ பார்க்குறது, பட் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ இப்போ போட வேணாம், கொஞ்சம் மெல்லமாக போடலாம், ஸோ இப்போ அது இல்லாமல் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நல்ல கண்டென்ட் வராது என்கிட்ட இருந்து கண்டிப்பாக, அது எனக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால் வர கண்டென்ட் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகேவா, நானும் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் இனிமேல் ரெகுலராக. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது இல்லாமல் சொந்தக்காரங்களாம் கேட்டாங்க எப்பப்பா வீடியோ போடுவேன், எம்பிலாம் வேஸ்ட்டாக போகுது, உங்கள் வீடியோ பார்த்தோன்னா கொஞ்சம் போவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்தமாதிரி நல்ல எண்ணத்தில் நிறைய சொந்தக்காரங்களாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ். அது இல்லாமல் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ இந்த வீடியோ போடாமல் இருக்கலாம் நல்லதான் அப்படின்றவங்களாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் நம்மளாம் பண்ண மாட்டேன், அவங்க எல்லோரும் டார்ச்சர் பண்ணுவேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரப்போகுது, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தா ஆகணும். அது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி, குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு என்ன சொல்கிறது யூடியூப் வீடியோவாக எங்கள் வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க ஓகேவா, வேறு வழியில் நம்பி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரமான கண்டென்ட்லாம் வரும், தரமான வீடியோஸ்லாம் வரும், விளாக்ஸ்லாம் வரும். நீங்கள் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க வீடியோ பார்க்காம. இனி இதுக்கப்புறம்லாம் அப்படி இருக்க முடியாது, டெய்லி வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா. இன்றைக்கான வீடியோ என்ன இருக்க போகுதுன்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளாக், ஒரு இடத்துக்கு போய்ட்டு விளாக் பண்ணலாம் தான் நினச்சேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடலான்ட்டு. சுவிட்சர்லாந்து சுற்றுப்பயணம் வந்து ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மாதிரி டைமில் போட முடியாது. ஸோ அதனால் வந்து இனிமேட்டு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் சசி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டை பற்றி ஒரு 10 வீடியோ போடுவேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒரு 20 வீடியோ போடுவேன். ஸோ இப்படியே வீடியோஸாக போட்டுட்ருப்பேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு நம்ம என்ன பிராங்க் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிவி புரோக்கன் பிராங்க் தான் பார்க்க போறோம். டிவி புரோக்கன் பிராங்க். ஆனால் இதில் வந்து நான் பார்த்தீங்களா எவ்வளோ அப்டேட்டாக வந்து ஒன்று பண்ண போகிறேன். அது என்னன்னா சிஸ்டம் புரோக்கன் பிராங்க் தான் பண்ண போகிறேன். சிஸ்டம் புரோக்கன் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சிஸ்டம் புரோக்கன் பிராங்க் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 32 இன்ச்சு. இது சின்னதாக தெரியலாம் உங்களுக்கு, ஆனால் 32 இன்ச்சு தான் இது. இதை வந்து நான் உடைக்க போகிறேன். சசியை வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டு தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி வந்து சசியை பிராங்க் பண்ண போகிறேன். சசி ஆனால் இந்த டைமில் இங்கே இல்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க. காலங்காலத்தில் போயிட்டாங்க, எங்கள் அம்மா கூட போனாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரத்துக்குள்ளே நம்ம வந்து வீடியோக்கான அந்த செட்டப் எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிவியை உடைக்க போகிறோம். ஒரிஜினலாக உடைக்க போகிறதில்ல, சும்மா யூடியூப்பில் இருக்கிறது ஒன்று வச்சு சும்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். நம்ம டிவி உடஞ்ச மாதிரி இந்த இமேஜ் மட்டும் இங்கே வரும். அவகிட்ட என்ன சொல்ல போனால், டிவி இது உடஞ்சிருச்சு, சிஸ்டம் உடஞ்சிருச்சுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். உடஞ்ச மாதிரி வந்து ஒரு இமேஜ் செட் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து நம்ம அந்த ப்ராங்க் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அவளை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. அவளை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். இனிமேல் தரமாக இருக்க போது. மறக்காம வச்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். One hour later. கையேடு, நான் எப்போ வர சொன்னேன்? லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது சொல்லு பாப்பா. லேட் ஆயிடுச்சு, அவ்வளோக்குள்ள சொல்ற லேட் ஆயிடுச்சுன்ட்டு. நீ ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்த. சரி ஓகே, அங்க பேசிட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்துட்டு. என்ன பேசிட்டு இருந்தேன்? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் வெளியே போகணும் சொல்லியிருந்தேன்ல. நீ எப்போ என்கிட்ட சொன்ன? அதான் நான் சொல்றது நீ காதுல வாங்கினாதான். நீ எங்க அம்மாட்ட ஆள்ல பேசுவோம் நான் சொன்னா இல்லையா? சொல்லலடா, நீ காதுல வாங்கல. நீ எதுவுமே காதுல வாங்க மாட்டேற சசி. நான் சொல்றேன், நீ எதுவுமே காதுல வாங்க மாட்டேற. எதுக்குதான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு தெரியாதா? நீ கேட்கல, இல்லனா என்ன கூப்பிட்டு. அப்ப நான் சொன்ன பைத்தியம் நானு. நீ பாட்டுன்னு அதான் சொல்ற, ஒண்ணுமே நீ காதுல வாங்க மாட்டேற. எங்க போனோமா? அதான் வெளியே போகணும்னு சொன்னல உன்கிட்ட. போலாம். இப்ப என்ன டைம் ஒன்னும் பெருசா ஆகலையே. என்ன டைம் ஒன்னும் பெருசா ஆகலையே? என்னடா சொல்ற டைமுக்கு வரணும், நீ இஷ்டத்துக்கு வரக்கூடாது. நீ போய் எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு தெரியாதுல்ல. என்ன தெரியாது? என்ன சொல்ல போற? நீ சும்மா செம்ம காண்டி ஏத்தின்னு இருக்க. நீ சும்மா ஒரு தடவை 2 தடவை தான் சொல்லி புரிய வைக்க முடியும். எந்த வேலையும் ஒழுங்காவே செய்ய மாட்டேன். நீ உன்னை நான் எடிட் பண்ணி வைக்க சொன்ன, அதை எடிட் பண்ணியா? எதுடா?
அந்த லெட்டூசி அந்த வீடியோ அந்த குக்கிங் வீடியோ பண்ணிருக்கேன் நானே எடிட் பண்றேன்னு சொன்னால என்னாச்சு பண்ணியா? அதான் அதுவும் பண்ணிருக்க மாட்டேல. என்னது தான் இருக்க நீ வேஸ்ட் நீ சத்தியமா. வாய்ஸ்னா சிங் பண்ணியா? சிங் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் எடிட் பண்ணல? அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டேன். அதான் நான் பண்ண உட்கார்ந்து பண்ணு போ. அப்புறம் பண்ணிக்க. தயவு செஞ்சு ஏந்து போயிடு. ரொம்ப இரிட்டேட் பண்ணாத போ. தயவு செஞ்சு தலைவலி. என்ன டீ போட்டு எடுத்துட்டு போயிடு தயவு செஞ்சு. இப்போ நல்லா பேசப்பதான் போ. ஏய் போ, ஏன் எழுந்து போ. டீ போட்டு எடுத்துட்டு வா. ஸ்கேம காண்டது போ. ஏன் சரி போ போ. வெளில கூட்டு போவேன்னு சொல்றேன். நானும் அந்த வீடியோ எடிட் பண்ணி வைக்கிறேன் நான். போ லெட்டூசியா போடி. ஆமாடி போ. சும்மா சும்மா தூக்கி வச்சிருக்கேன். நானே பண்ணிக்கிறேன். நீ ஒன்னும் போ சும்மா. ஒன்னும் பண்ணதாமா பண்றேன். நீ போன்ட்ட நான் உன்ன எனக்கு ரொம்ப காண்டேத்தினு அத போயா நீ. எனக்கு பண்ண தெரியும். நான் தானே வாய்ஸ்ல சிக்கன. ஏய் போ சும்மா. என்ன ஊர கோவப்படுறேன்? என்ன கோவப்படுறேன் நான்? புரியல. அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க அங்கதான் இருக்காங்க. சரி போ டீ போட்டு எடுத்துட்டு போ. சும்மா காண்டேத்தினு உங்க உடச்சிடலாமான்னு இது வராது எதுவுக்கு. சும்மா பாரு உடைக்கதான் போறேன் நானு. உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு அளவுக்கு தான் நான் அமைதியா இருப்பேன் நானு. எவ்வளவு நேரம் வர காண்டுக்கு பாரு. வர காண்டுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வச்சலாமான்னு இது. வீடியோஸும் ஒழுங்கா போடுறது இல்ல. வீடியோஸ் கேட்டாலும் பண்றது இல்ல. வீடியோஸ் தான் ஒழுங்கா போடல. இந்த எடிட்டிங்னா பண்ணலாம்ல. உன் இஷ்டத்துக்கு பண்ணுகிற எல்லாம். சத்தம் போட்டுட்டே இருக்க. இப்போ ரொம்ப நாள் தான் சும்மா காண்டேத்தினு சும்மா. லூசாடா நீ. என்ன பண்ண நீ? ஏய் சத்தியமா நீ ஏந்து போயிடு தயவு செஞ்சு ஏந்து போ. இந்த ஏந்து போயிடு. அவ்வளவு பிரஷர் நான் எதுவுமே பண்ணல. இப்ப என்ன பண்ண நீ? இத எழுந்து போவேன்ட்ட நானு. இப்ப என்ன ஒரு பிரச்சனை இல்ல. ஒண்ணு இல்ல எழுந்து போமா. தயவு செஞ்சு எழுந்து போயேன். எதுவுமே சொல்ல எழுந்து போ. உன்னாலதான் இது காரணமே. உன்னாலதான் இது உடஞ்ச காரணமே உன்னாலதான். நீ தான் காண்டி எத்துற மாதிரி பண்ற. அதனாலதான் எனக்கு பிரச்சனையே. அதுக்கு நீ இது இப்படியாடா பண்ணுவ? உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் வச்சு? எதுல உட்காந்து ஒர்க் பண்ணுவ? பிளிங்க் ஆகுது வேற. உன்னாலதான் சசி. உன்னால செம்ம காண்டா சசி. எனக்கு வச்சலாமான்னு இருக்குது. எனக்கு அப்படியே இன்னும் வச்சிரும் நானு. எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு யோப்பா நான் போன உனக்கு பிடிக்கல. நீ ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம். நான் போயிருக்கவே மாட்டேன். ஏய் நான் என்ன பண்ண? டீ போடணும்னு கேட்ட. டீ தானே போட போன. அதுக்குள்ள ஏன்டா உடைச்ச? எழுந்து போ. எழுந்து போ. என்ன பண்ண முடியும் இப்ப? வஞ்சிச்சு அவ்வளவுதான் போ. நீ சொல்ற ரீசன் உனக்கே சரின்னு படுதா மனோ. ஓ எவ்வளவு கேட்க போறான்னு தெரியலையே. எழுந்து போ. டீ தானே போட சொன்னேன். எழுந்து போ. டீ என்ன போட போ. இப்போ இது உடைச்சிரு. டீ போடு. புரியல. சும்மா இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒரு வஞ்சிச்சுல என்ன பண்ண முடியும் இப்ப? அவ்வளவுதான் விடு. எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ உடைச்சு? இப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீ இப்ப சண்டை போட்டு. பின்ன நீ பேசுனது இரிட்டேட்டிங்கா இருக்கு சத்தியமா. நீ இரிட்டேட்டிங்கா பேசுனாலதான் அது உடையுது. இல்ல இன்னும் இதையும் உடைச்சிடறேன் நான். எல்லாத்தையும் தூக்கி போட்டோட. அப்படி நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆல்ரெடி போயிடுச்சு அங்க பாரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன்? தட்டல வருது. எனக்கு காண்டாதான் இருக்கு நீ பேச. நீ வெளில போட சொன்னது எனக்கு தெரியல. பேசுங்க அமைதியா வந்துரு. வீடு தள்ளி என்ன பண்ண போறேன்னே தெரியல. கடுப்பா இருக்கு. என்னடா இது? நீ சின்ன பொருளேடா உடைச்சிருக்க. இதுக்கு வேலை மேல கோத்த காட்டுற. இப்ப நான் ஏதாவது பண்ணனா என்கிட்ட காட்டு. என்கிட்ட சொல்லு. போட்ட டைம்ல போய் உடைச்சிருக்க நீ. என்னாச்சு? எழுந்து போ தயவு செஞ்சு. ஹாலில் போய் கொஞ்ச நேரம் உட்காரு. ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். ஓகேவா? அதனால எனக்கு தான் தலை வலிக்குது. போ. இது ஆஃப் பண்ணு. கிளம்புறேன் நான். வெளியே போயிட்டு வரேன். டேய் இது பண்ணிட்டு போமானோ. வேலை நிக்குது மனோ. அதெல்லாம் பண்ண முடியாது மனோ. என்ன இப்ப என்னடா இது பண்ணுடா மனோ. இப்ப வேற எல்லாம் இருக்குடா மனோ. 2 வீடியோஸ் எல்லாம் இருக்குடா மனோ. அவ்வளவுதான். இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன மாத்தணும்னா ஃபுல்லா மாத்தணும் நானு. ஓகேவா?
புதுசா தான் ஏன்டா இப்படி பண்ற? நீ தலை வலி குடுக்கறமா, நமக்கு இருக்கிற செலவுல நீ வேற இப்ப தேவையில்ல செலவெல்லாம் வைக்கிறமானோ. ஐயோ டேய், அது இன்னும் ஆகுதுல திருப்பி திருப்பி. ஆஃப் பண்ணு. என்ன காட்டுது? என்ன மின்மினி போகுதுடா. மின்மினி போதா? மின்மினி போகுது. மின்மினி பூச்சா அது? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. லூஸ் மாதிரி பண்ணாத, உடைச்சிட்டு நீ பாட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன காரணமே நீதான். இப்போ வந்து லூஸ் மாதிரி பேசணும்னு சொல்ற. எனக்கு புரியல. எனக்கும் புரியல. என்ன வாயில காத்தடிக்கிற? எனக்கு புரியல மோனோ. அதை உடைச்சிட்டு நீ பாட்டுக்கு பண்ற பாத்தியா? தலை வலி குடுக்கற மோனோ. வேற வீடியோ இப்போ பேக் வாடா. அது பேக் வாடா மனோ. அத இன்டு அடிச்சிட்டு பேக் வா. என்ன இப்ப என்ன உனக்கு? இதுதான் 24-hour prank cracked screen. அப்போ நீ பேக் வா போடலையா? உடையில பேக் அடி. அது இன்டு கொடுத்து காட்டு. உடையிலடியா? சும்மா பண்ணேன். உடையில இதான் அது. ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா சும்மா தான் வந்து பிராங்க் தான் பண்ணேன். ஓகேவா? அது சும்மா டிவி புரோக்கன் இமேஜ் மாதிரி ஒன்று வச்சு சும்மா வந்து பிராங்க் பண்ணேன். ஆக்சுவலா இந்த தடவை உனக்கு தெரியாம ஒன்று ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னா வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஆக்சுவலா சொன்னல வீடியோ போட போறேன்னு சொன்னேன். ஆனா எந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எஸ், அதுதான் பிராங்க் வீடியோ. இது ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படி பண்றடா நீ? நேத்து நைட் ஒரு க்ளூ கொடுத்தேன் பத்தியா? வீடியோ பண்ணணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பத்தியா? அது இந்த வீடியோ தான். ஆக்சுவலா கேமரா உள்ள இருக்கு, ட்ரெஸ் இருக்கு பத்தியா? தெரியும் நினைக்கிறேன். அட பாவி, உனக்கு மனசாச்சே இல்லடா. அந்த துணிக்குள்ள ஏத்தி வச்சிருக்க. எப்படி எல்லாம் யோசிக்கிற பாத்தியா? அதுக்கும் கிரைன் வேணும். கிரைன். ஆக்சுவலா அந்த சசி கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் வீடியோ போட போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா அது என்ன வீடியோ எப்ப போட போறேன்றதுதான் சசிக்கு தெரியாது. அது பிராங்க் வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் பிராங்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது. கரெக்டா பிராங்கா போட்டாச்சு. பிராங்க் எப்படி வேற கோவலாம் இல்ல. ஆக்சுவலா எப்படி நம்ம என்ன சொல்றது, டிவி உடைக்கணும், அதுக்கு நம்ம ப்ராப்பரா எதனா வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு ரீசன் கிடைக்கணும்ல. அதனால என்ன ரீசன் யோசிச்சேன். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால நம்மளோட ரீசன் இதான். சும்மா லேட்டா வந்தா, ஏன்னா வந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால சரி அது கோவலாம் பட மாட்டோம், இருந்தாலும் சும்மா கோவப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வேற வந்து கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால பாவம் பார்த்து சரி ரொம்ப எதுவுமே ஆசை வேணும், திட்ட வேணாம், பேச வேணாம், ரொம்ப நேரம் இழுக்க வேணாம் பிராங்க் அப்படின்னால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் சரி யோசிக்கலையா சசியை பிராங்க் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம இனிமேல் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்களும் வந்து வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, சசி விலாக்ஸ்ல வந்து இந்த அம்மா இப்பதான் வீடியோ போட்டிருக்காங்க, போட போறாங்க நினைக்கிறேன். என்ன சொல்ல ஒரிஜினலா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி சும்மா இப்படி தட்டினதுலாம், இப்படி தட்டினாலே உங்களுக்கு தெரியும் இதுல, புரியுதா? சரி போதும், ரொம்ப நாள் தட்டி இருந்துச்சுக்கேன், அதுக்கப்புறம் டிவி உண்மையா உடஞ்சிரும். சரி ஓகே, நான் டிவிக்கு வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, மறக்காம நீங்க வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே, பை பை சொல்லலாமா? பை பை. சசி வயிறு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 7 month. ஸோ ஓகேவா, 8 month ஸ்டார்ட் ஆக போகுது. 8 month வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சசி வந்து இப்ப இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குட்டி மனோ இல்ல குட்டி சசி வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சசி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆமா 8 month வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருக்கு. இன்னும் 2 மாசத்துல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். ஸோ மறக்காம இதோட அப்டேட் உங்களுக்கு வந்து நாங்க சொல்றோம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தனால சொல்றேன் நானு. ஓகே.